அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 7th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இந்த பாக்ஸ் தாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லைங்க, தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருந்தாராங்க. ஸோ தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லைங்க, அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண பந்தம் ஏற்பட்டுச்சுங்க. சரியாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலாம் ராஜராஜனுடைய மகப்பேறு தான் குந்தவை. சரியாங்க. இந்த குந்தவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாளுக்கிய இளவரசராக இருந்த விமலாதித்தனை மணந்துக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறணும். சரியாங்க. முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகள் பேர் குந்தவை. அந்த குந்தவை என்ன பண்ணுறாங்க, சாளுக்கிய இளவரசராக இருக்கக்கூடிய விமலாதித்தனை மணந்துக்கிறாங்க. இப்போ குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் பிறந்த பையன்தான் ராஜராஜ நரேந்திரன். இந்த ராஜராஜ நரேந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதலாம் ராஜேந்திர சோழனுடைய மகளான அம்மங்காதேவியை மணந்துக்கிறாரு. சரிங்களா. ஸோ அப்போ இந்த ராஜராஜ நரேந்திரனுக்கும் அம்மங்காதேவிக்கும் பிறந்தவர் தான் முதலாம் குலோத்துங்க சோழன். ஏன் அப்படின்னா, இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் தான் முதலாம் சோழ சாளுக்கிய இளவரசர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் தான் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சோழர்களுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைகிற மாதிரி வரும்போது அப்போ என்ன பண்ணுவார்னா, முதலாம் குலோத்துங்க சோழன் ஆட்சி பொறுப்புக்கு வருவார். சரிங்களா. ஸோ அது எப்படி வருது அப்படின்னா, அந்த திருமண பந்தம் மூலமாக தான். ஸோ அதை தான் இந்த பாக்ஸில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.